பொண்ணாடா ரைட் போடுங்க போடுங்க திருப்பி திருப்பி போட்டா சரி சூப்பர். இருக்க துண்ட புறம் போட்டேன். ரொம்ப நன்றி, அருமையான. நீ ராஜாவட்ட வரும்போது சீனை ஒத்து முத்திடுவோம். வாப்பா வா, உனக்கு ஒரு துண்டு இருக்கு. ஒடியா ஒடியா. காட்டு மல்லி பூத்து இருக்கு, காவலுக்காரே காத்திருக்கு. அடிச்சுடாதே. காட்டு மல்லி பூத்து இருக்கு, காவல்காரே காத்திருக்கு. யார ஒரு சாமி என்ன போ, இன்னொரு துண்டு இருக்கா இருந்தா கொண்டு வந்துருங்க. கட்டப்பை ஏன் வந்து காத்துக்கிட்டே கிடக்கு. யார ஒரு சாமியார் அங்கும் இங்கும் உளவாடி கொண்டிருப்பது போல தெரிகிறது. யார் என்று பார்ப்போம். நான் சந்திக்காத சாமியார் கிடையாது வச்சாரு. சரி, ஆமா, கோவில்ல மணியாட்டுற சாமியாரை சந்திச்சிருக்கேன். சமீபத்துல ஒரு 6க்கு 4 கட்டணம் கட்டி அதுக்குள்ள 10 பொம்பளையால விட்டு பூஜை பண்ற சாமியாரை சந்திச்சிருக்கேன். நித்யானந்த சாமியாரை சந்திச்சிருக்கேன், மத்தியானந்த சாமியாரை சந்திச்சிருக்கேன். இடையில செகன்ராஜான்னு ஒரு சாமியாரை சந்திச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற சாமியார் யாருன்னு பார்ப்போம். ஆமா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா யாரையா. கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா. நீங்க போயிட்டு வாங்க சித்தப்பு, நீங்களும் போயிட்டு வாங்க. போயிட்டு விடக்கூடாதா, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 3 மணி நேரத்துக்கு கிட்டத்துல வரக்கூடாது. முருகனே போய் காலக்கடனை முடிச்சுட்டு வாங்க, கண்டுக்குட்டி அவுத்து விட்டு வாங்க. ஆமா, யாரு நீங்க? ஏன் என்ன யாருன்னு கேட்டேன். நீ என்ன பண்ண 100 நாள் அட்டை போட்டு கொடுக்க போறியா? வேணும்டா சொல்லுங்க, வாங்கி தரேன். ஏன்னா இந்த உலகத்துக்கே 100 சேர்த்து 108 சேர்த்து கொடுக்கக்கூடிய கூட்டத்தை பாரம்பரிய சேர்ந்தவங்க நாங்க. சரி, என்ன நாங்க என்றுமே கொடுத்துட்டே பழக்கமே தவிர வாங்கி பழக்கம் கிடையாது. முதல்ல நீ யாரு? ஐயா, இடம் எங்கது வந்தது நீங்க, அதை யாருன்னு உங்களை கேட்கிறேன். இது எங்க இடம்? எப்படி சொல்றீங்க? நீ உங்க இடம் நீ எப்படி சொல்றீங்க? அத்தாச்சி வச்சிருக்கேன். ஆமா,
இங்க திரும்பி பார்த்து பேசியா? சும்மா கிடையாது, எதுவுமே வந்து சும்மா எதுவுமே பேச மாட்டேன். அத்தாச்சி இல்லாம பேச மாட்டேன். அத்தாச்சின்னா என்ன? அத்தாச்சின்னா வந்து அத்தாச்சி தான். அத்தாச்சின்னா மறுபொருள் பெயர் என்ன? மறுபொருள் வந்து பட்டாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து வேற ஆள் வருவாங்க, அவகிட்ட வச்சுக்கிறேன். அப்ப உங்ககிட்ட செல்லாதுங்கிறியா? இங்க பருப்பு வேகாது. அப்ப உங்ககிட்ட பருப்பு இருக்குங்கிற? இருக்கு. இந்த பருப்பை தான் இன்னைக்கு வேக வைக்கத்தான் வந்திருக்கேன். பாப்போம், அதையும் பாப்போம். சும்மா கிடையாது, சும்மா இங்க கேளு. டேய், அரட்டி அம்பலாட போட்டு வாங்கிருக்கு மட்டும் என்கிட்ட நீங்க நினைக்கப்படாது. இந்த உருட்டி உலகநாதன் பட்ட வாங்கணும்ட்டு ஏன்ட்ட நினைக்கப்படாது. அதெல்லாம் வேற எவனாவது வருவேன், அவங்கிட்ட வச்சுக்கிறது உன் சேட்டை என்ன? நேத்து பவுடர் போட்டு இன்னைக்கு மேடைக்கு வருவேன், அவன்கிட்ட வச்சுக்கிறேன். அப்ப நீங்க வந்து பாரம்பரியமா போட்டவர். ஆமா, அதனாலதான் உன் முகம் சொல்லுது போட்டதுனால. ஏன்னா போடுவதுல எத்தனை விதம் இருக்கு தெரியுமா? இருக்கு. ஏன்னா நீ பாரம்பரியம் போட்டவங்க உனக்கு தெரியாதோ? எனக்கு தெரியும். போடுறதுல எத்தனையோ விதம் இருக்கு, பல விதம் உண்டு. அப்ப அந்த வகையில வந்து நான் பல சாமியார்களை பார்த்தேன். ஆமா, ஆலயத்துல மணி அடிக்க சாமியை பார்த்தேன். ஏன்னா 4 சுவருக்குள்ள இருக்கக்கூடிய மந்திரம் சொல்லக்கூடிய சாமியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீல. ஆமா, அப்ப அத்தனை சாமிகளுக்கு மத்தியில நீ யாரு முதல்ல? நான் வந்து இடத்துக்குரியவன். இந்த இடத்துக்குரிய ஆளு. ஆமா. இந்த இடத்துக்கு பேர் என்ன? இடத்துக்கு பேரு வேள்விமலை சாரல். வேள்வி என்றால் என்ன? யாகம். யாகம் வந்து யாரு செய்வா? முனிவர்கள், ரிஷிமார்கள். அப்ப முனிவர்கள், ரிஷிமார்கள் வசிக்கக்கூடிய இடத்துல, பண்ணக்கூடிய இடத்துல உனக்கு என்ன என்ன குடுங்குற வேலை? வசிக்கக்கூடிய இடம் இல்ல, யாகம் செய்வாங்கன்னு சொன்னேன், வசிப்பாங்கன்னு சொல்லல. இல்ல, முனிவர்கள் ரிஷிகள் வந்து வசிக்கக்கூடிய இடம் வந்து மலையும் மலைகள் சேர்ந்த குகைகளும். ஆமாங்க. இப்ப இந்த நீங்க நிக்கக்கூடிய இடம், நாங்க நிக்கக்கூடிய இடம் வேள்விமலை சாரல். சாரல்ல? ஆமா. ஓரமா? அடிவாரம். அடிவாரம். ஆமா, அடிவாரமும் ஓரமும் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். ஆக நீ ஓரமா இருக்கிற ஆளுக்கு உனக்கு இவ்வளவு ஒரு அழுத்தம் இருந்தா, நாங்கெல்லாம் மேலே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? சரித்தான். என்ன வந்த இடத்துல வந்தவங்களை கிளப்பிட்டு அதே உள்ள இருக்கு. வந்த இடத்துல வந்ததை கிளப்பணும்னா அதுக்கு என்ன மனிதன் வந்தா என்ன தூங்குறவங்க வாயில வந்து சக்கரை கொட்டினா என்ன செய்வேன்? சக்கரை கொட்டினா சப்பத்தை செய்வேன். எப்படி சப்புவேன்? எப்படி சப்புவேன்? அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் தப்புவேன். ஏன்னா தூக்கத்துல இருக்கிறவன் சப்பவும் செய்வேன், துப்பவும் செய்வேன். கண்டிப்பா, உண்மைதான். அந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல என்ன தெம்பு இல்லாதவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தெம்பு இல்லாதவன் கம்பா பிடிச்சிக்கிட்டு வரணும். ஆமா, நீ ஏன் கம்பா பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கிய? உங்க கம்பா பிடிச்சிட்டு வர முடியாது, அது வந்து வேலை செய்யாத கம்பு. இந்த கம்பு எதை கொண்டு வந்தேன்டா, காவல் காத்துக்கிட்டு. சரி, அதனால பாதுகாப்புக்காக இதை வச்சிருக்கேன். இவ்வளவு விவரம் பேசுறியா? நீ என்னதை சாப்பிட்ட? நான் உங்கதை சாப்பிட மாட்டேன் எப்பயுமே. நீ என்னதான் நீ சாப்பிட கேட்டாலும் நாங்க கொடுக்க மாட்டோம். நாங்கெல்லாம் தேவலகவாசி, தேவாமிர்தத்தை தவிர மற்றதெல்லாம் எதையுமே நாங்க அருந்த மாட்டோம். சரி, அவ்வளவு ரொம்ப பரிசுத்தமான ஆளு. அதனாலதான் அந்த தேவாமிர்தம் சாப்பிட்ட காரணத்தினாலதான் நிறைய பெரிய மூப்பு சாக்காடு வரக்கூடாது, தகுதிப்பட்ட நாங்கெல்லாம் தேவர்கள். அப்ப நாங்க என்ன ராவுத்தர்களா? அப்படியே வந்தாலும் பிரச்சனைக்குன்னு நாங்கெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டவன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு இப்ப உண்மை ஆளெல்லாம் சந்திக்க வேண்டும் தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். சரி, அப்ப நீங்க யாருன்னு கேட்டேன். நான் ஒரு முனிவன், நான் ஒரு சனிவன், நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு சித்தன், நான் ஒரு பித்தன், நான் ஒரு பக்தன், நான் ஒரு சித்தன், நான் தான் நாரத முனிவன். நான் தான் வந்து பூலோக சனிவன். பூலோக சனிவன். டேய், வாய்க்கு வந்ததெல்லாம் உன் ஜௌரியத்துக்கு பேசிட்டு பேரத்துக்கு நினைக்கிறானே. சும்மா கிடையாது, புக்கு 1700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அந்த புக்குல படிச்சுட்டு வந்தேன். சும்மா நான் வரமாட்டேன் எப்பயுமே. 1700 புக்கை எழுதுனது யாரு? எழுதுனது வந்து அங்க பாண்டி கோயில போனாத்தான் தெரியும் யாரு எழுதுறாங்க. அதுவும் தெரியாதா? ஆமா. அப்ப எவனோ குருட்டடியா எழுதுனதை நீ வாங்கி வச்சிருக்கிற. ஆமா ஆமா. என்ன நினைச்சேன், அவன் ராக்கெட் நீ குருட்டடி எழுத்த தாண்டா நீ சந்திப்பேன், எனக்கு நல்லா தெரியும். இல்ல இல்ல இல்ல, அவரை காட்டில் நான் வந்து ரொம்ப அறிவுத்திறன் அதிகம். ஆமா, நானா போடணும்னா எத்தனை சொல்லி போடணும்? நானா போடணும்னா வந்து நானாதான் போடணும். நானாவுல எத்தனை வித நானா இருக்கு? 2 வித நானா இருக்கு, 3 வித நானா இருக்கு. 2 வித எழுத்துல உள்ளது. ஆமாங்க. 3 சுழி உள்ளது. ஆமா. அப்புறம் இன்னொரு நானா ஒரு சுழினா முனி நாக்குல சொல்ற நானா, அது வந்து வெறும் மொட்டை இல்லையா? நீ வந்து எவ்வளவு ரூபா போட்டு புத்தகம் வாங்கணும்னு? 1700. அப்ப அதுல உள்ள எழுத்துக்கள்லாம் உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்ச இலக்கணங்கள்லாம் நீ படிச்சிருக்கிறாயா? திருக்குறள், அகநானூறு, புறநானூறு இருக்கிற எல்லாம் தெரியும். ஆக அத்தனை உனக்கு தெரியும். கண்டிப்பா. அப்ப குறள் பேசுற நீ பேசுவ? கண்டிப்பா. தொட்டு பேசுவியா? எதை தொட்டும் பேசுவேன். அவ்வளவு பெரியாளா? அவர் லேசுபட்டாளா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் கண் விடல். எங்க மாற்று கருத்தை சொட்டு பேச பாப்பா. அகர முதல எழுத்தெல்லாம் தகர சிலட்டில் எழுது. தொற்றனை துரும் இணைக்கேணி மாந்தருக்கு கற்றனை துரும் அறிவிடான. கற்க கசர கற்பவின் நிற்கப்பெண் சட்டி எடுத்தா ஒரு சட்டி இலவசம். ஓட்டிஸ்ல ஓட்டுருந்தாங்க, காலையில போய் பார்த்துட்டு வந்து. நீ எங்க சிலை மேல வந்து வியாபாரம் பார்த்தியோ? ஆமா. அப்ப வியாபாரம் பார்த்தாலதான் ரொம்ப தவறு இங்க கொண்டு வந்துட்டாங்களோ? பரவாயில்ல.
தொட்டனை திரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை திரும் அறிவிடான்னு. ஆமா, அதற்கு மாற்று குரல் சொல்லு பாப்பா. மாற்று குரல் 1700 குரல் பேசுவேன். உங்களுக்கு என்ன குரல் சொல்லணும்? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் ராத்திரி 8 மணிக்கு டிவியில ஓடுவேன் திருமதி செல்வம். ரொம்ப நலமா பேசுறிய. விக்கா உக்கா வித்தா விப்பை விட்டா நட்டால் சுற்றூர் முக்கார் இக்கா ஏத்த சைபாடு உற்ற எழுத்தேடி போய். அந்த மைக்கு ஆஃப் பண்ணிருந்தேன். என்ன அக்கான்னு உக்கான்னு பார்த்தா அது என்ன இல்ல இதிகாசம் தெரியும்னு புராணம் தெரியும்னு. இப்ப நான் பேசுவதற்கு மாற்று கருத்து தொட்டு பேசு. சரி பேசுங்க, அதையும் பாப்போமே. பேசுவேன். பேசுங்க. அக்காடப்பை தொக்காடச்சு லெப்பாடப்பு நெப்பாடப்பு நெய்த்தான் அத்தானை சேவிக்கிறான. பிளாக்ல விக்குது 210, கப்பு தண்ணி ஒரு 25, கள்ள முட்டாய் ஒரு 5 ரூபா, சீரட்டு ஒரு 7 ரூபாண்டா. ஓ மோத்தவ முடிச்சு தாப்பாரு ரட்டப்புல பரணா. இல்ல இது வந்து இது பூலோகத்துல உள்ள கவி. பூலோகத்துல எவன் எழுதுனே? நான் தான் எழுதுனேன். நேத்துட்டே பாட்டு ஒன்றுக்குள்ள உட்காந்து எழுதுனேன். 14 நாள் அதை யோசனை பண்ணி நேத்து எழுதுனேன். யாரு இந்த கவியை? ஆமா, இந்த கவியை நாங்க கொஞ்சம் படிக்கணுமே. வேணும்டா புக்கு 1700 ரூபா வாங்கிக்கோங்க. அது 1700 ரூபாய் கொடுத்தாத்தான் நீங்க புக்கை கொடுப்பீங்களா? ஆமா ஆமா ஆமா, வேணும்டா. அதுக்குதான் சொல்றது. காலையில வந்து சும்மா இருக்கல என்கிட்ட வந்து விஷயங்களை கேட்டு படிக்கணுங்கிறது. சும்மா பக்கத்து ஊருன்னு சொல்லிதான் இப்ப பார்த்து பாவம்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல உங்க வாரிசு வந்து சாதாரணப்பட்ட வாரிசு கிடையாது. வரிச்சு ஒரு பழனியப்பா அப்படின்ட்டு ஐயாண்டா அவருக்கு உலகெங்க பேரும் போல உண்டு. அவருடைய வாரிசுல இருந்து வந்ததுனால சரின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி வந்து கம்புக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும், கோளார பேசுற மாதிரி. நீ ஏற்கனவே என்ன உன் கம்புக்காகத்த உன்னை இங்க கொண்டாந்து இருக்கான். ஆமா, என்ன உன் கம்ப காட்சி அதுக்கெல்லாம் அசந்தவே வருச்சோரன் பேர சொன்னா கூட கரிச்சா கூட கத்தாடா. அது உண்மைதான். அப்படின்ற பாரம்பரிய சேர்ந்தவன். ஆமா, நீ கம்ப காட்டி அரைக்கி மட்டும் இங்க நினைச்சுக்கிறாங்க. இல்ல பாப்போமே. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு என்ன பண்ணுவானா சண்டியத்தனம் பண்றது. சரி, அவனுக்கு ஒரு காலு தான், ஒரு கால்ல பாதி கிடையாது. சரி, அவன் இந்த தண்டியில கை தண்டியில கிருத அமைசையோட நல்லா இங்க இருந்து நல்ல புல்லோ நல்ல சட்டையை போட்டு சரி சந்தில உட்கார்ந்துறது. போறவங்க வரடா ஆறாங்க போறவங்க வர அப்படிங்க. ஐயா நீ கூப்பிட்டீங்களா? சரி அப்படின்னு கிட்ட வர்றது. பையில என்னடா வச்சிருக்க? உனே தாண்டா டேய் கேடா யார கேக்குறீங்க கதையில. சரி அப்படின்னு உடனே ஐயா பையில இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு போயிருவேன். சரி, இப்படி வழக்கமாவே அரட்டி உருட்டி ஒருத்தன் சண்டியத்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சரி, அப்ப வழக்கமா ஒரு பக்கத்தூருக்காரன் அவனுடைய வெள்ளாட்டம் கிடாய காணா. அவன் கிடாய காணாமனான்னு சொல்லி அந்த ஏக்கத்துல அவன் தேடி வந்துகிட்டு இருக்கான். சரி, அவன் காத்த வச்சா 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் பறந்து விடக்கூடிய ஒரு நிலையில உள்ள உடல் உறுப்புல உள்ளவே அவன். சரி, அப்படி ஒரு ஆளு அவன் வந்துகிட்டு இருக்க. அவனை வழக்கமா முச்சந்தில உட்கார்ந்துகிட்டே அங்க ஆறா போறவன் உனே தாண்டா இங்க வாடா ஆற கேக்குறீ கதையில. சரி, அப்படின்னு உடனே இவன் இரு நினைப்புல வந்து கொண்டு இருக்கிறவன் என்ன நினைச்சான்? ஆளை பார்த்தா ரொம்ப முறுக்கா இருக்கேன், இவன் என்னதான் பண்ணி விடுவேன் அப்படின்னு கிட்ட வர. கிட்ட வர 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 அங்க உட்கார்ந்த சண்டியர் நினைச்சானா சரி நம்மளை பத்தி இவன் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டானோ. எவனுமே நம்ம கூப்பிட்ட உடனே படாருன்னு நம்ம செய்தி தெரிஞ்சு கிட்ட வரமாட்டேன். இவன் இவ்வளவு தைரியமா வர்றானே. அப்ப இவன் நம்ம நிலையை இவன் அறிஞ்சுக்கிட்டானோ. யார கேக்குறீங்க? அந்த சண்டியர் நினைக்கிற கதையில. அப்ப நம்மளுடைய சுயநிலையை இவன் தெரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. சரி, அப்ப கிட்ட வந்தவன் ஐயா நீ கூப்பிட்டிய என்ன காரணம்? எதுக்கு என்ன கூப்பிட்ட? அப்படின்னு சரி சரி போ உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்டானா. இவர் இப்பவே பார்க்க முடியல, நாளைக்கு இவர் வந்து என்ன பாக்குறாரா? அது யார்கிட்ட எதுக்கே கூப்பிட்ட? யார கேட்டீங்க? கதையில. சரி, எதுக்கு நீ கூப்பிட்ட? அப்ப ராங்க அவன் கேக்குறேன். அவன் கிடாய காணாமன்ற வளர்த்தறிச்சல் அவன் வந்திருக்கான். அவன் அந்த மப்புளிய இவன் அவன் நோண்டி நொங்கறதுக்கு இருக்கான். என்னை கூப்பிட்டல, ஏன் கூப்பிட்ட? அப்புறம் நாளைக்கு கூப்பிட்டு உன்னை நாளைக்கு பாத்துக்கிறோம்னா என்ன என்கிட்ட விளையாடுறா? நீ நல்ல ஆம்பளையா இருந்தா நீ கூப்பிட்டதுக்கு எதுக்கு கூப்பிட்டோம்னு இப்படி சொல்ல முடியும்னு வச்சுக்க. இப்போ உன்னைய இன்னும் குறை என்ன வெற்றாப்புல வரான் அப்படின்னு அவன் யதார்த்தமா சொல்ல. அப்பத்தான் இவன் ரொம்ப ரொம்ப கீழே இறங்கிட்டான். நம்ம ஏற்கனவே ஒத்த காலில் இருக்கான். சரி, ஒரு காலில் பாதியோட இருக்கிறான். இவன் குறைய வெற்றம்ன்றானே. அப்ப இவன் நம்மளுக்கு இல்லாத குறையை இவன் தெரிஞ்சுக்கிட்டானோ அப்படின்னு. ஐயா நான் ஒரு காலம் இல்லாதவன், நான் எந்திரிச்சு வர முடியாமத்தே உன்னை அங்க இருந்த வாக்குல உன்னை நான் கூப்பிட்டேங்க வாயாண்டு. சரி, வேற ஒன்றும் இல்ல, நீ போயா ஒன்னும் பேசலையா, நீ போயா அப்படின்ன உடனே உன் மாதிரி சண்டியர்களை நான் பல சண்டியரை பார்த்தவன். அப்படியா? யாரு ஆடு தேடி வந்தவன் சொன்னானா?
ஓ மாதிரி சண்டியரெல்லாம் சரி என்ன ஒரு கால் இல்லாத சண்டியரையும் பார்த்தேன், ஆ, 3 கால் உள்ள சண்டியரையும் பார்த்தேன். சரி. ஏன்னா 3 கால் யாருக்காவது இருக்குமா? இல்ல, யாருக்கு இருக்காது? இருந்திருக்கு. அது யாருக்கு? என்ன சிவபெருமானாகப்பட்டவர் ஒருவனை வந்து 3 காலோட உருவாக்குனார். சரி. அவர் தான் பிரிங்க முடியும். என்ன புராணம் பேசணும்னா உங்ககிட்ட பேசக்கூடாது. ஆ. என்ன நீ 3.25 நாளைக்குள்ள நீ எப்பேற்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியும். இல்ல நான் 1700 ரூபாய்க்கு புக் வாங்கிருக்கேன். அதனாலதான் பட்டும் படாம கொஞ்சம் ஓட்டுறேன் நான் உங்ககிட்ட. ஆ. என்ன நீ வந்து உங்ககிட்ட வந்து நான் புஸ்தகம் வாங்கணும்னு நீ சொன்னவாறு ஆ. அப்பவே நினைச்சேன் நீ தென்னாட்டு கிளம்ப வேண்டாம். உண்மைதான். கண்டிப்பா. உண்மையில எத்தனை இருக்கு? உண்மையில பல வகை உண்மை உண்டு. ஆ. பல வகைன்னு சொல்லப்படாது. ஆ. உண்மையில வந்து 6 உண்மை இருக்கு. ஆமா. என்ன சொல்லு, ஏதாவது 2 உண்மையை சொல்லு பாப்பா. 6 உண்மை இருக்கு. 2 உண்மை உங்களுக்காண்டி சொல்றேன். எங்க ஊர்ல முனிசாமி பொண்டாட்டி ராமசாமி தான் வச்சிருக்கான், அது உண்மை. அது போல நம்ம பாண்டி கோவில்ல ஒரு பொம்பளை ஆள் இருக்கு, அந்த வாசலை கூட்டிக்கிட்டே தெரியும், அந்த கோயிலை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி ஆட்டோ டிரைவர் தான் வச்சிருக்காரு, அதுவும் உண்மைதான். நல்லா ராக்கெட் ராஜா உன்னை நல்லா கெடுத்து வச்சிருக்கேன். என்ன நீ யார வச்சிருக்க? நான் வந்து அதுக்கு அப்பாற்பட்டவன். சரி பரவாயில்ல, நீங்க இவ்வளவு விவரம் பேசுறீங்க. ஆமா. நான் தான் நாரத மகரிஷி. நாரதரா? அடியேடா சாமி, என் கடவுளே, என் தெய்வமே, இன்னைக்குதே உங்களை உசுரோடவே வா. அப்ப இவ்வளவு நாளா ஓவியத்திலே வரைபடத்திலே பார்த்து தெரிஞ்சிருக்கேன். பார்த்திருக்கேன். வேற என்ன கேக்குற? அப்ப வந்து நீங்க நாரதர். அடியேண்டா. என்ன வேலை பாக்குறீங்க? ஏன் எனக்கு நீ வேலை கொடுக்குறியா? இல்ல, என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். நான் வந்து கலகம். அதான் என்னன்னு பார்த்தேன். என்ன ஒரு 9:10 மணிக்கு இருந்த கூட்டம் காணாம எங்கன்னா சண்டை எழுத்து விட்டு போய் ஓல வந்த இடத்துல. என்ன நீங்க எல்லோரும் நல்லவர்கள் தானே? ஆமா. நல்லவர்கள் இடத்தில் நாரதனின் கழகம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் நாரதனின் கழகம் முடிவினை சேமமாக நன்மையவே கொடுக்கும். அப்படியா? ஆமா. நாங்க கம்ப கொண்டி சண்டை ஓட்டா நாங்கெல்லாம் தெம்பால பண்ணுவோம். நாங்க கத்திய கொண்டு குத்துனா எங்க புத்தியால குத்துவோம். கொஞ்சம் கோபம் கொண்டா அருவா கொண்டு வெட்டுவோம். அதே கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும்னா நாங்க அறிவால வெட்டுவோம். அடிப்பான்னு தெரிஞ்சா 8 கல்ல கொண்டு எறிவோம். நாங்கெல்லாம் நீங்க எல்லாம் அடிக்க மாட்டேன், அடிக்க விடக்கூடாதுன்னா நாங்கெல்லாம் சொல்லால் அடிப்போம். எங்க கழகம் பூரா வந்து திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன் போனாத்தான் முடியும். எங்க கழகம் எங்க போய் தெரியுமா? எங்க போய் முடியும்? ஏன்னா உலகத்துல முக்கியமானாலும் 9 பேர்த்தையும் குப்புற போட்டு ஆசனத்துல அமர்ந்த ராவணேஸ்வரன். சரி. ஏன்னா உலகத்துல பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் இவன் படிக்கட்டா போட்டு மிதிச்சிருக்கானே, இவனை எப்படி இவனை கெடுத்து இவங்களை விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அடியே நாங்க சென்ற ராவணா உன் தகுதிக்கு இவங்கள மண்ணாக்க போட்டு மிதிக்கணும்டா அப்படி என்று அந்த இடத்துல அப்ப முதல் படியா இருக்கிறவன் யாரு? சனீஸ்வரன். இவருடைய பார்வைப்பட்டு சனீஸ்வரனாகப்பட்டவன் என்ன ராவணேஸ்வரன் அழிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய இடத்துல இடம் கண்டு கலகம் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவன் நானு. அப்படியா? பரவாயில்ல. உங்க அப்பா பேரு? பிரம்மதேவன். இந்த வாரு மருமேனே, மருமேவன் நீங்க எனக்கு யாரு? அப்புறம் உங்க அப்பா எனக்கு மச்சினா, நீங்க எனக்கு என்ன வேணும்? எங்க அப்பா உனக்கு ஒண்ணு மச்சினா? ஆமாங்க, போய் கூட கேளுங்களேன். சொந்த மச்சின மிந்தானாத்து கூட 2 பேருந்தே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல 1 கோட்டு ரம்மு வாங்கினோம். ஆளு கட்டிங் இதை ஊத்தி அடிக்கிறோம். மிக்சர் பாக்கெட் இல்லாம குடிக்க மாட்டோம். ஏன் கேக்குறீங்க? ஆனா இப்படி எல்லாம் உங்க அப்பா இருக்கக்கூடாது. ஊறுகாய் பாக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்கிறே வாங்கணுங்கிறார். மிக்சர் பாக்கெட் தான் வேணுங்கிறார். ஆமா. எங்க அப்பா பேர் என்னன்னு நீங்க சொன்னீங்க? மிந்தானாத்து அவதான் பரமிந்தானே கடல் வண்டி ஓட்டு. அப்படி இல்ல, குளத்தை கெடுக்க வந்த கோடாலி காமிட்ட எங்க அப்பா வந்து படைப்புக்கு அதிபதி சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவனையா. அப்படி சொல்லுங்க. படைப்பு ஏத்துறவரா? கள்ளக்கொடியா வைக்க குளமா? வைக்கோலியும் படைக்கிறவர் எங்க அப்பா தான். என்ன கள்ளக்கொடியையும் படைக்கிறவர் எங்க அப்பா தான். சரி. புல் பூண்டு ஊர்வன நடப்பன அப்ப இருப்பன அத்தனையும் 84 லட்சம் சீவபதங்களை படைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எங்க அப்பா. எல்லாத்தையும் படைக்க உங்க அப்பா தானா? ஆமா. மண்ணை படிச்சது யார்? என்பதா. விண்ண படிச்சது என் தந்தை. புல் பூண்டு பூச்சிகள் எங்க அப்பா. எண்ணெயை படிச்சது எங்க அப்பா. என்னப்பா ஐயப்பா, எண்ணெயை படைச்சது யாருன்னு கேட்டேன். நல்லா பார்த்து சொல்லுங்க. நிதானமாயிரு. சத்தியமா சொல்றேன். இந்த அதிகாரி மந்தியில உன்னை படைச்சது எங்க அப்பா தான். என்னை படைச்சது உங்க அப்பானா எங்க அப்பா அங்க வெளிநாடு போயிட்டாரா? ரொம்ப பையன் வெளிநாடு போனாலும் அவன் மனைவி இங்க புள்ள பிறக்குதுன்னு ரொம்ப கேன பைய சாமியெல்லாம் ரொம்ப பேர் இருக்கான். என்ன என்ன எங்க போனாலும் சரி உங்க அப்பாவை படைச்சது எங்க அப்பா தான், உன்னை படைச்சது எங்க அப்பா தான். எப்படி? காரணம் இருக்கு. என்ன? உங்க அப்பா இருக்கல உன்ன எங்க அப்பா படைச்சாருன்னு உனக்கு அந்த சுருக்குன்னு வந்துச்சுல. ஆமா. அப்ப நீ சோத்த திங்கிற. ஆமா, சோத்த திங்கிறேன். அதனாலதான் உனக்கு கொஞ்சம் ரோசம் பொத்துக்கிட்டு வருது. அப்புறம் என்ன இத சுண்ணாம்பையா திங்கிறேன். மனுஷனை பிறக்க முடியும்.
அதனால அதான் சொன்ன இருவர் மண் சேர்த்திட இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் மட்டும் பத்தாதுப்பா. சரி. ஆனா ரொம்ப பேரு இணைந்தும் அதுல வெற்றி வேலையாவும் இருக்கிறது அல்லவா? ஆமா. அதனாலதான் இருவர் மண் சேர்த்திட ஒருவர் மண்ணை ஈரைந்து மாதமா வைத்த சூளை அருமையா ஆயினும் அந்த சூளை அரைக்காசு காகாது என்று ஆடு பாம்பை என்றது போல ஆணும் பெண்ணும் சேர வேண்டும். அதுல சூளை என்பது பெண்களுடைய கருவயர். அந்த கருவயிற்றில் இந்த ஒருவன் பண்ண அப்படின்னா எங்க அப்பா பிரமதபனாகப்பட்டவர் அதுல பிண்டம் பிடிச்சு போட்டாத்தான் இந்த உலகத்திலே என்ன பரதகண்டத்துல வந்து நீ முண்டமாய் பிறப்பதற்கு காரணமாய் இருப்பது என் தந்தையும் உன் தந்தையும் தான். அப்ப ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து செஞ்சிருந்திருக்காங்க. கூற்றுப்பட்ட நாற்று உயர்வு அடையணும். இந்த உலகம் பூமி உயர்வடையணும்னா கூற்றுப்பட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை. அது எப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஆள் மாத்திக்கிறது? அப்ப இப்ப ரெண்டு பேரும் உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் தம்பி நல்லா கேட்கணும். இப்போ இந்த நிலம் இருக்கு. சரி. அந்த நிலத்தை உழுகிறது யாரு? யாரு? ஒரு விவசாயி. ஆமா. அந்த விவசாயி முதல்ல நிலத்தை உழுது விதைய விதைக்கிறேன். சரி. தண்ணீரை பாய்ச்சுறேன். பாய்ச்சுற தண்ணி என்ன கடமைக்கு பாய்ச்சிட்டு போறவனு உண்டு. அதே நேரத்துல தண்ணிய பாய்ச்சன உடனே 4 வரப்பை சுத்தி பார்த்து இந்த தண்ணீர் நிலத்துல நிக்குதா, மற்ற எங்கிட்ட ஓட்ட ஓட்டு போகுதா, அடுத்த வயல்ல வந்து முகடு போகுதா அப்படின்னு அறிவுத்தன்மையில தண்ணிய பாய்ச்சி பாக்குறவனும் உண்டு. ஆமா. அந்த வகையில உங்கப்ப எந்த வகையை சேர்ந்தவன் தெரியல. எந்த வகையை சேர்ந்தவனா இருப்பான் தெரியலையே. என்ன தானியா உள்ளுயிர் தெல்லுகிறான்னு ஊழ்வினம் எல்லா நிலைமை ஈசனுக்கு தான் தெரியும். ஒப்பை வந்து தண்ணி பாய்ச்சிட்டு முகடு பாப்பானா, சரி, இல்ல கடமைக்கு பாய்ச்சிராவானான்னு எவனுக்கு தெரியும். அப்ப வந்து உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து அதே மாதிரிதான் அந்த நிலத்தை உழுவது உங்க அப்பா விவசாயி மாதிரி. சரி. அந்த நிலத்துல தண்ணீர் பாய்ச்சுவது உங்க அப்பா, அந்த நிலத்துல விதை போடுவது எங்க அப்பா. இவங்க அம்மா வந்து ஒரு நிலம் மாதிரி. சரி. அந்த நிலத்துல உழுவது உங்க அப்பா. சரி. அந்த நிலத்துல விதை போடுவது எங்க அப்பா. இப்ப புரிஞ்சுக்கிட்டாயப்பா? அதத்தான் அப்ப வந்து ரெண்டு பேரும் கூட்டணி ஓட்டு. அதுதான் உண்மையப்பா. உங்க அப்பா எங்க இருந்து விதை ஓட்டாரு? எங்க அப்பா வந்து மேல இருந்து சத்தியலோகத்திலே மேல இருந்து ஓட்டிருக்காரு. ஆமா. மேல இருந்து ஓட்டா இருந்தா உங்க அப்பாவுக்கு எந்த நதி இருக்கு? அவ்வளவு நெடுகம். பரவாயில்ல. எது எது? எங்க அப்பாவுக்கு அவ்வளவு நெடுக்கவும்னா நீ வந்து தவறா நினைக்க கூடாது. எங்க அப்பா பிரமணனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு உந்தி கமலத்திலிருந்து தாமரை தண்டு என்று சொல்லக்கூடிய கொடியிலே உதிக்கப்பட்டவர் அல்லவா. அவர் இருப்பது தாமரை கொடி. அந்த கொடி அந்த உந்தியில இருந்து அப்பேற்பட்ட கொடி தண்டு எவ்வளவு நெடுகம். அந்த தண்டே அவ்வளவு நெடுகம்னா அந்த தண்டு தாங்கியில இருந்துதான் இந்த உலகத்தை சிருஷ்டி என்ற படைப்பு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப வந்து எல்லாத்தையும் படிக்கிறவர் உங்க அப்பா. எல்லாத்தையும் படிக்கிறவர் உங்க அப்பா தானா? ஆமா. இந்த காய்கறியை படிச்சது யாரு? என் தந்தை தான். காய்கறி படிச்சது உங்க அப்பா தானா? ஆமா. கத்தரிக்காயை படிச்சது யாரு? எங்க அப்பா. தக்காளியை படிச்சது யாரு? என் தந்தை. முருங்கைக்காயை படிச்சது யாரு? எங்க அப்பா இல்ல. முருங்கைக்காயை படிச்சது உங்க அப்பா இல்லையா? கிடையாது. கத்தரிக்காய், தக்காளி என் தந்தை. உருளைக்கிழங்கு எங்க அப்பா. இந்த காய்கறி பூராமே பூமியை பார்த்து தொங்குதுல. ஆமா. இந்த வெண்டைக்காய், கொத்தவரங்காய், எள்ளுக்காய் சொல்லக்கூடிய காய்கறி பூரா மேல வானத்தை பார்த்து நிக்குது. உண்டு. அதுக்கு காரணம் யாரு? யாரு படைச்சா? அது ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு. என்ன 1008 அண்டங்களிலும் 1008 பிரம்மாக்கள் உண்டு. இந்த 1008 பிரம்மாக்களிலே வந்து முருகப்பெருமான் வந்து காலாந்தக பிரம்மாவை தான் சோதனை பண்ண வேண்டும் என்பதற்காக வந்தார். அப்பதான் இந்த காலாந்தக பிரம்மாவை வந்து முருகப்பெருமான் கேட்கின்றார், என்ன இந்த உலகத்தை வந்து படைக்கக்கூடிய அதிபதி தாங்கள் அல்லவா, பிரணவத்தின் பொருள் என்ன அப்படி என்று முருகப்பெருமான் கேட்டவுடனே சின்ன பையட்டெல்லாம் நம்ம கேட்டு அவன் கேட்டு இந்த சின்ன பையட்டை நம்ம சொல்றதா யார சொல்லி அப்படி என்று பிரம்மன் நினைத்தாராம். சரி. முருகனை சிறியவன் என்று நினைத்தாராம். சொல்லாம இருந்த காரணத்தினால்தான் அகந்தையோடு இருக்கின்ற காரணத்தினால் அப்பதான் முருகப்பெருமான் பார்த்தார், நம்மள சிறுவன் என்றல்ல இவன் இந்த தாடிக்காரன் நினைக்கிறேன். யாரு தாடிக்காரன்? யார சொல்றீங்க? பிரம்மதேவனுக்கு தாடி உண்டு. அப்பேற்பட்ட காரணத்தினால் அப்பதான் ஈசானிய சிரசிலை கொட்டி கந்தமாதன சிறையில் அடைத்து அந்த பிரமன் படைக்கக்கூடிய வேலையை முருகப்பெருமான் படைக்க ஆரம்பிச்சாராம். அப்ப முதல் படைப்பு என்ன தெரியுமா? மலர்கள் குப்பர பூக்கும் மல்லாக்க காய்க்கும். அப்பேற்பட்ட வித்து எது அப்படின்னா அதுதான் எள்ளு செடி. சரி. ஏன்னா முருகன் படைத்த படைப்பு இந்த உலகத்துல கொஞ்சம் விசித்திரமா இருக்க வேண்டுமே அப்படின்ற காரணத்தினாலதான் நீ சொல்லக்கூடிய அந்த வெண்டைக்காயை படைத்தது அவர்தான், அந்த கொத்தவரங்காயை படைத்தது அவர்தான், எள்ளுக்காயை படைத்தது அவர்தான், முருங்கைக்காயை படைத்தது அவர்தான். இப்படி சில விசித்திரமான 32 வகை காய்களை முருகப்பெருமான் இந்த உலகத்திற்காக படைத்ததை தெரிந்த சிவபெருமான் பார்த்தார். ஏன்னா விட்டாய்வை நம்மளுக்கு ஒதுக்கப்பட்டவன் அல்லவா, இந்த உலகமே ஒரு இன்னொரு உலகத்தை புதுமையாக படைப்பான் என்று தெரிந்து பிரம்மதேவனை வந்து சிறையில் இருந்து விடுவிக்க கேட்கிறார் சிவபெருமான் முருகனிடம். பிறகுதான்
மீண்டும் அந்த பிரம்மனாகப்பட்டவன் வந்து இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறான். அப்பத்தான் இவன் படைப்பது தொழிலை விட்டு முருகன் நீங்குகிறான். அந்த இடையில படைத்ததுதான் நீ கேட்ட பொருள்கள் எல்லாம் முருகன் படைச்சது. அது அப்ப வந்து அது வந்து முருகன் படைச்சது, மற்றது பூரா அவங்க அப்பா படைச்சது. உண்மைதான். நாய்க்குட்டியை படைச்சது யாரு? என் தந்தை. நாய்க்குட்டியை கூட விடல போல, விட்டா தாண்டா எதுவுமே உருவாக. நாய்க்குட்டியை படைச்சது உங்க அப்பாங்கிறீங்கல்ல, இந்த பொட்ட நாயும் ஆண் நாயும் கார்த்திகை மார்கழியில இழுத்துக்கிட்டே தெரியுது. இது ரொம்ப ரொம்ப தேவைதான். காரணம் என்ன? இது ரொம்ப தேவைப்பா. இல்ல காரணம் என்ன? ஒண்ணு கிடைக்குதா? இல்ல உங்க பங்காளி தானே. உங்க அப்பா படைச்சாரு இல்ல, என் பங்காளின்னு ஆறு அவன் ஆனந்தா. நாய்க்குட்டி, அதே நாய்க்குட்டியை படைச்சது உங்க அப்பா தானே. அந்த நாய்க்குட்டிய ஒண்ணு மாத்தி ஒண்ணு இப்படியே இழுத்துக்கிட்டே ஏன் நீ வேணா போய் வேணா எடுத்து விடு. விளக்கம் சொல்லணும். சும்மா உடிச்சுக்கிட்டு நாராயணா என்னைய போட்டுக்கிட்டு யாராயணா நாளை பாட்டு படிச்சா மட்டும் போதாது, அதுக்குத்தே புக்கு வாங்கி படிக்கணும். 1700 ரூபாய்க்கு ஒரு புக்கு இருக்கு. நாளைக்கு காலையில வந்தீங்கன்னா பாண்டி வயல்ல வாங்கி தருவேன். என்னை மாதிரி ஆளுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சும்மா உடிச்சுட்டு பக்கத்து ஊருன்னு சொல்லி அதை மலிப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி வந்துடக்கூடாது. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டே உள்ள பூராத்தே போட்டு ஓடுங்க. இனிமே வேஷம் போடவே மாட்டேன்ட்டு. அப்படியா? கெட்டிக்காரண்டா, நீ ஒரு ஆள் இருந்தா போதும். என்ன தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா எல்லாத்தையும் கலட்டி போட்டு ஓடவா? ஆமா, விஷயம் தெரியணும். அப்படியா? இப்ப நாய் ஏன் இழுத்துக்கிட்டு இருக்குன்னு கேக்குறேன். ஏன் இழுத்துக்கிட்டு தெரியும்? அது இழுத்துக்கிட்டு இருக்க இல்லையே. இப்ப நீ ஓட்டு இழுக்கிறதாண்டா ரொம்ப ரொம்ப வில்லங்கத்துக்கு ரொம்ப இதா இருக்கு. விஷயம் தெரியணுமா இல்ல? என்ன ஏன் இழுக்குது? எவ்வளவு இந்த உலகத்துல இன்னைக்கு நடைமுறை என்ன தெரியுமா? அழகான உற்றார்கள், உறவினர்கள், ஜந்துக்கள், பந்துக்கள் இறந்து சரி அத்தனை பேர் மத்தியிலே ஒரு 1000 ஜனங்கள் மத்தியில ஒரு பெண்மகனை ஒரு ஆடவனுக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. சரி, கல்யாணம் பண்ண பொண்ணு அவன் நிம்மதியாவே வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கை நடத்துறான். அன்னைக்கு இல்ல கிடையாதுங்கய்யா, கட்டின மனைவிட்டே அவன் வாழ்க்கை நடத்துறானா? இல்ல இல்ல இல்ல. அவன் என்னதான் 3 கட்டு முடிச்சு போட்டு அவன் தாலி கட்டி மனைவியா வச்சிருந்தாலும் அடுத்தவே மனைவி மேல இவனுக்கு இச்சை வந்துருது. கண்டிப்பா உண்மைதான். அப்பேற்பட்ட இந்த உலகத்துல என்ன ஒரு பெண்ண 5 ஆம்பளை கல்யாணம் பண்ணிருக்கான். சரி, ஒரு பெண்ண 5 ஆம்பளை கல்யாணம் பண்ணுமே அவனுடைய வாழ்க்கை திறனத்தை எப்படி நடத்துவேன்? அப்பதான் அங்க இல்லற பிரச்சனை வரக்கூடாதா என்ற காரணத்தினால அடியே நாரதன் அங்கே சென்று அந்த 5 பேர் பாண்டவர்களிடம் ஒவ்வொருத்தரா இந்த பெண்ணிடம் நீங்க வந்து இல்லற அறையிலே நீங்க கூட வேண்டும். அப்படி கூடும் பொழுது அடுத்த ஆடவன் அங்க போயிடக்கூடாது. அப்படி விடாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் அங்க இருக்கும் பொழுது அவர்களுடைய 2 பேர் பாதரட்சை வெளியில இருக்க வேண்டும். இந்த குறிப்பை அடுத்தவர்கள் பார்த்து அங்க உள்ளே போகாமல் இருக்கும்படி அடையாள சின்னமாக இருக்க வேண்டும் என்ற இந்த தத்துவங்களை பாண்டவர்களிடம் எடுத்து உபதேசம் பண்ணதே நாரதன். அப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்ட பாண்டவர்கள் என்ன பண்றாங்க? பீமனும் திரௌபதியும் அங்கே கூடி இருக்கிறார்கள். சரி, இந்த சொல்லின் தன்மையினால் இந்த 2 பேர் பாதரட்சை என்ற செருப்பு வெளியிலே கிடக்கு. ஒரு அடையாளமா வெளியிலே கிடக்கு. சரி, அந்த நேரம் அர்ஜுனன் வருகிறான். அப்ப இவன் வருவதற்கு, அர்ஜுனன் வருவதற்கு முன்பதாக ஒரு நாய் என்ன பண்ணுது? இந்த 2 பாதரட்சியுமே வாயால கவி. சரி, 4 அங்குலத்திற்கும் அங்கிட்டு அப்பால் வந்து ஒரு அடுத்த வீதியில இந்த பாதரட்சை செருப்பை போட்டு போயிருது. அந்த நேரம் அர்ஜுனன் வருகிறான். பார்த்தேன். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது பாதரட்சை செருப்பு இங்க எதுவுமே இல்லையே. அப்ப நமது மனைவி தனிமையில தான் இருப்பார்கள் என்று தெரிந்த இவர் வேகமா உள்ளே போக அறையிலே உள்ளே போன உடனே அண்ணன் பீமனும் திரௌபதியும் கூடி இருக்கிறார்கள். சரி, கண்ணால அர்ஜுனன் பார்த்த உடனே திரௌபதிக்கு ஒரே கோபம். நம்ம ஒப்பந்தத்தையும் மீறி அர்ஜுனன் பார்த்து விட்டாரே என்ற உடனே அர்ஜுனன் 2 செவிகளையும் பொத்தி வெளியிலே சிவசிவா என்று வருகிறார். அப்ப இதை அறிந்த ஞான சிறுசியால் அப்படின்னு அறிந்த இது நாயை செய்த சூழ்ச்சி அல்லவா? அப்படி என்றதான் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் உணர்ச்சி விதத்தை மனிதர்கள் அடுத்த ஆடவர்கள் கண்ணால பார்க்கும்படி காட்டி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாய் இருந்ததோ, எந்த காதலை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருந்ததோ, மறு பிறவியிலே பூலோகத்திலே இதே நாயாக பிறந்து இந்த நாயை பிறந்து எந்த நாய்? கதையில் உள்ள நாய். அதான்
இந்த காதலாகப்பட்டது உன்னோட ஒண்ணு இழுத்தும்படி இதே மனிதர்கள் பார்த்து சி என்று போகும்படி கட்டளையிட்டார். யாரு? திரௌபதி. சரி. அப்ப கொடுத்த சாபத்தின் தன்மையினாலதான் இன்று நாயாகப்பட்டது அதனுடைய புணர்ச்சியின் தன்மை. 48 நிமிஷம் அது வந்து இழுவையின் தன்மை அதற்கு உண்டு. அத போய் அக்கா நாங்க போய் சோதிச்சு பார்க்கல. சரி. நான் படித்ததில் உண்டு. சரி. என்ன அதனாலதான் நாயினுடைய விதிகள் மட்டும் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இழுத்துக்கிட்டே தெரியுது. சரி. இல்ல இல்ல நம்மளுக்கு அது பிடிக்காதுங்க. ஆமா. வேற எதுவும் என்னை எதுவும் விசாரிக்க விரும்புறீங்களோ? இல்ல விசாரிக்கணும்னு நினைப்பு. ஆமா. இந்த கையில் இருப்பது என்ன? கையில இருக்கிறது வந்து இந்த அவர்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட? அந்த கடைக்காரர்கிட்ட. ஆக உனக்கு தெரியாது. இது வந்து பாதுகாப்பு கருவி. அப்படியா? ஆமாங்க. பாதுகாப்பு கருவி. ஆமா ஆமா. சரி, உன் பெயர்? என் பெயர் வந்து ஆம்பளையாள்தான். அருமையான பேர்டா. என் வாழ்க்கையிலே நான் தெரியலடா. உன் பேர் என்ன சொன்ன? என் பேர் வந்து ஆம்பளையாள். ஆம்பளை. ஆமா. இந்த ஆம்பளை அப்படின்னு ஏன் சொன்ன? ஆம்பளைன்னு ஏன் சொன்னாங்கன்னா அடையாளத்தை வச்சுதான் சொன்னாங்க. அடையாளம் இருக்குல்ல, எங்க அப்பாவுக்கு பிறந்த இல்ல, அதனால ஆம்பளை. கேட்டா அது பதில் என்ன அடைக்கணும்? பதில் என்ன அடைக்கணும்? படக்கண்டே எடுத்து காமிக்கணும். அதுக்காக இதை தூக்கி தோல்ல ஓட்டுக்கிட்டாங்க தெரிய முடியும்னு கேட்கணும். ஆதார் அட்டை எடுத்து காமிக்கணும்னு. அன்னைக்கு ஏது ஆதாரம்? இந்த உலகமே சேதாரம் இல்லாம படைக்கிற கூட்டம் நாங்க. அதனாலதான் ஆதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் இன்னைக்கு முக்கிய தத்துவம். என்ன ஆகையினால ஒரு 5 வயதுல உள்ள ஒரு சிறுவனை ஒரு 60 வயதுல உள்ள ஒரு பெரிய மனிதன், தம்பி இங்க வாங்க, உங்களை தான் பேராண்டி இங்க வாங்க கதையில. சரி அப்படின்னு தாத்தா நீங்க கூப்பிட்டீங்களா? சரி தாத்தா. தம்பி வருவேன். கூப்பிட்ட உடனே இவ்வளவு சுறுசுறுப்பா வரானே, ரொம்ப 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 விவரமா இருப்பேன் போல இருக்க. சரி வாங்க தம்பி, இந்த கல்ல தூக்குங்க பாப்போம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப செல்லமா சொல்லுவாராம். தாத்தா சொல்லிவிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த கல்லை ஒரே தூக்க. ஏன்னா அவன் 5 வயசு போய் அந்த கல்ல அவன் சத்துக்கு என்ன பண்ணுவானா, அந்த கல்ல ஒரே தூக்க தூக்கி பின்னால் எரிஞ்சிருவானா. சரி. அப்பத்தான் அந்த பெரிய மனுஷன் இந்த சின்னால பார்த்து, பலடா நீ பல ஆம்பளை, நீதான்டா ஆம்பளை அப்படி என்ற சொல்லு சுகவாசியான சொல்லு அப்பத்தான் ஏற்பட்டதாம். சரி. என்ன அதை போல நீ ஆம்பளை. ஆமாங்க. எதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த செல்போன்ல போட்டா புடிச்சு வச்சிருக்க, எடுத்துட்டு வரட்டா? அப்படியா? அப்ப நீ அப்படித்தான் எல்லாத்தையும் காட்டுறியா? என் பேர் வந்து வச்ச பேருங்க. எதுல? வாயில வச்சாங்க. யார் வச்சா? எங்க தாய் மாமே வச்சாரு. ஏண்டா உனக்கு பிறந்த உடனே உன்னை தாய் மாமி உன்னை வாயில வச்சுட்டாங்க? வச்சாரு. வச்சாருல்ல. வாயில வைக்கிறது யாரு? தாய் மாமன் தான் வச்சாரு. எதுல வச்சாரு? வாயில வச்சாரு. வாயில எதனால வாயில வச்சாரு? எதனால வாயில வச்சாருன்னா சீனி பாலை கையால தொட்டு வாயில வச்சாரு. கையால தொட்டு வச்சாரு. தொட்டு வாயில வச்சு பேர் வச்சாரு. ஓஹோ. ஆமா. ஏன்னா சில பேர் இன்னும் சில கருவியினால வைப்பாங்க. ஆமா. ஆனா உனக்கு வாயில வந்து கையால சீனி பாலை தொட்டு வச்சிருக்காங்க. இல்ல கையால தான் கரண்டி குண்டி வைப்பாங்க. அதுக்கு பேர் என்னப்பா? அதுக்கு பேர் வந்து சீனி பால். இன்னொன்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்ப லேட்டஸ்டா சேன பால்னு மாத்திட்டாங்க. அதை ஏன்டா மறைக்கிற? அதனாலதான் ஆம்பளை பிள்ளைகளுக்கு அது இப்படி வச்சா அதனால சேனப்பால். ஆமா. சரி பரவாயில்ல. என்ன உங்க அப்பா வேறு? அப்பா வேறு ஆம்பளை. அவரு ஆம்பளை தானே? அவங்க அப்பா வச்ச பேர். சரி உங்க அம்மா வேறு? அம்மா வேறு வந்து பொம்பளை அழுத்த. ரொம்ப விவரமா இருக்கீடா. ஆமா ஆமா. ஏன்னா ஆத்துக்கு தெக்க உள்ளால. ஆமா. என்ன அப்படி இருக்கணும். என்ன ஒரு தேன் கூடு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. தேன் குளவியாகப்பட்டது பல மகரந்தங்களை வந்து தேடி கொண்டாந்து வச்சிட்டு வச்ச குளவி அந்த மகரந்தத்தை அருந்தாது. சரி. அருந்துவதற்குன்னு அடுத்த குளவி வந்துடும். அந்த மாதிரி நீ சேகரிப்பதில் விவரமான ஆளு. ஆமா. சேகரிச்சு லேசா யார்ட்டையும் விட்டுட்டு போயிடாத. இல்ல இல்ல அதை என்னைக்கே முடியாது. எதுவுமே காத்துக்கிறேன். சரி. என்ன ஆகையினாலதான் நீங்க இவ்வளவு காரணமா பேசுற காரணத்தினாலதான் என்ன சற்று முன்பு ஆலோலம் சோ என்ற இசைக்கான வேண்டிய பேர் என்ன? யார் அவர்கள்? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. என்ன தவறு பண்ணாங்க? தவறு பண்ணாங்க அவங்க என்ன ஸ்டேஷன்ல போய் இருக்காங்க? இல்ல நீங்க தானங்க சொல்றீங்க 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்கன்னா. 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க, வேற எங்கேயும் போய் இருக்கல. சரி. ஆமா. உள்ளுக்கைனா உள்ள இருக்காங்க, காவல் காக்குறாங்க. காவலிலே உள்ள இருக்கிறார்கள். ஆமா. பேரு வந்து ஒண்ணு கூட பரவாத சகோதரி வள்ளி. வள்ளியா? ஆமா. இன்னொன்னு நான் கூடுவதற்காக பிறந்த குள்ளி. 2 பேரும் உள்ளே காவலில் இருக்காங்க. நீங்க? நான் வெளிக்காவல். வெளியில இவ்வளவு நீ ஒத்தையா இவ்வளவு துணிச்சலா காக்குறேன்னு சொன்ன. நீ ஒத்தையா காக்குறதுனாலதான் இங்க சொட்டை விழுந்து போச்சு. அம்பிட்டான். அப்படி கிடையாது. திறமை இல்லாம யாரும் வெளியில வந்து காவல் காக்க முடியுமா?
அப்பாவோட அண்ணன் தம்பி 7 பேர் மொத்தமா எல்லாருமே காட்டு காவலுக்கு போனோம். போற வழியில பாத்தீங்கன்னா சரியான புலி ஒண்ணு இருத்து தூக்கி வச்சு இருத்தாலும் ஒரு 270 கிலோ குறையாம இருக்கும். அந்த புலியை பார்த்தது எங்க அப்பா பரம்பரை வேட்டைக்காரே பயந்து ஒதுங்கினார். எங்க அண்ணன் தம்பி பூரா அரள்றாங்க. நான் ஒரு ஆள் அவனுக்குள்ள கிடந்த பெரிய ஒரு கம்பை எடுத்து அதுல நல்லா புழு துணியை கட்டி, புழு கலர் துணி, நல்ல புழு துணியை கட்டி பக்கத்துல இருந்த மணனை எடுத்து ஊத்தி தீய பொருத்தி புலிகிட்ட காமிச்சேன் பாருங்க. அதோட இந்த புலி தீ புலி தீ புலி தீ புளித்தீ 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 புலி தீண்டு விரட்டுல அதனால எனக்கு தனி காவல். நீ உனக்கு அதிகமான ஒரு வீரம் உண்டு அப்படின்னு தனியா காவலுக்கு விட்டுருக்காங்க. அதனாலதான்டா சொல்றேன், இந்த பாடங்கள் எல்லாம் வந்து படாத யாத்தையும் கக்கிறாத. இல்ல 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 இத வச்சே நீ காலத்தை முடிச்சுக்கலாம். கண்டிப்பா வச்சேன். அதனாலதான் நீ வாழணும், வளர்ச்சி அடையணும். ஏன்னா தீ என்ற நெருப்பு யாரு? தீ என்ற நெருப்பு வந்து எவரு? சந்திர பகவான். சந்திர பகவான். ஆமா. ஏன்னா பெரிய பெரிய புக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து என்னைய வாங்க சொன்னேன். இப்ப சந்திர பகவான் கிட்ட இருக்க அக்கினி பகவான். அவர் ஒரு நாள் அந்த சந்திர பகவான் ஒரு நாள் அந்த வேலையை பார்த்தாரு. அப்படியா? ஆமா. சரி, பரவாயில்ல. ஆகையினால் அவர்களை நான் சந்திக்க வேண்டும். சந்திக்க வேண்டும்னா ஒரு 220 ரூபாய் செலவாகும். விழாக்குள்ள காலையில 210 ரூபாய்க்கு குறையாம ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்ன? வேற என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரஸ், செட்டு, மானிட்டர், ஓல்டு மங்கு, மென்ஸ் கிளப், இப்படி எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏடா நான் அந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன். என்ன அப்படியான்னு நினைச்சியா? இல்ல 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 இல்ல, அதுல கொண்டு என்ன இறக்கி விட்டுறாத. இல்ல இல்ல அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப என்ன பாக்குறதுக்கு தான் ரொம்ப சாதுவான ஆளு. சரி, நான் ரொம்ப 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 அதுல ரொம்ப வீக்கான ஆளு. கண்டிப்பா தெரியும்ல, தண்ணி இழக்காம குடிப்பீங்களாம். சரி, ஆக அழைத்து வரும் அவர்களை நான் சந்திக்க வேண்டும். கண்டிப்பாக. ஆமா, பார்த்தா தங்கச்சிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏன் ஆளு ஒண்ணு இருக்குங்க. அதை நான் என்னையா செய்யணும்? அதை வந்து லேசா குனிய வச்சு. யாரு குனியறது? யார் அந்த பிள்ளை வந்து குனியும். சரி, நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும். அப்ப அவங்க குனியிற நேரம் நானு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயான்னு சொல்றேன். பண்ணணும். ஆமா, உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணும் கண்டிப்பா. அப்ப நான் பண்ணும் பொழுது அவங்க குனியணும். நீங்க ஆசீர்வாதம் நான் பண்ணும் பொழுது அவங்க குனிவாங்க. அவங்க பணிஞ்சு குனியணும். பணிஞ்சு குனிய மாட்டாங்க. சரி, திரும்பி குனிவாங்க. நீங்க நல்லா செய்யுங்க. அவங்க என்னண்டு குனிஞ்சாலும் சரி, நான் ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். அழைத்து வரும் பார்க்கலாம். கண்டிப்பாக. பார்த்தா சப்பட்ட ஓடியாத்தா ஓடியாத்தா. இந்த பிள்ளையே காத்துறல எவ்வளவு வாடு. ஓ 2 16 என்ன மாதிரி நம்ம இடத்துக்கு மேலகத்துல இருந்து நாரத மகரிஷி வந்திருக்கிறார். ஆமா, பிரம்மச்சாரி. கூப்பிட்டுருமா? வாங்க சுவாமி. வரும்போதே சாராயம் வர்றதா? சாராயம் தான் உண்மையான மதுபானம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்க வில்லலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்க விடலாமா? இந்த பொம்பளைக்கு கட்டுப்பட்டு அச்சப்படனா இருந்தாச்சா, காத்தோடு காத்தாக பிறந்தாச்சா. ஆடிப்பாடி வர வருவது எங்களுடைய குளப்பாம்பு, தண்ணி பாம்பு, 2 தள்ள பாம்பு. உன் பாம்பை முதல்ல பக்குவமா வச்சுக்கடா. அது சட்ட காட்டாத பாம்பா இருக்கும் போல இருக்கு. ஆடி பாடி வரவேற்றதுக்கு மனமகிழ்ச்சி அடைகின்றேன். இல்ல 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 தலிப்பு மிதிச்சு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு. தனிப்பாம்பு. என்னுடைய வாழ்க்கையிலும் 52. பால் பண்ண எது வச்சு நடத்திருக்கீங்களோ? 52 பொண்டாட்டியா? 52 மனைவி எனக்கு. அப்ப பால் பண்ண வச்சு நடத்திருக்கீங்க? பால் பண்ண யாரா அப்பா? 52 ஒய்ப்புண்டா. பைப்பு எத்தனை தண்டி?
எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளவும் என்னுடைய வாழ்க்கையில் பொம்பளவும் அவ காதலியா இல்லை காதலியா என்ற நாயகியா ரெண்டும் கெட்ட பாதகியா ஆமா எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளவும் நம்பலையா யாருக்கு ஒரு பெண் இல்லையா வாழ்க்கையில வம்பலையா ஆமா எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு இருக்கு என்ன தூங்க வச்சு ரசிப்பா ஆமா எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு என்னுடைய வாழ்க்கையில் 52 ஆகையினார் என்ன இந்த அதிகார மத்தியில நீங்க வாழணும் வளர்ச்சி அடையணும் நமது கலை உலகத்துக்கு ஒரு துருவ நட்சத்திரமாக நீங்க ஒளியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இடத்திற்கு தலை